welcome back to the channel Beauty Refining. So இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட வந்து ஒரு மேக்கப் லுக் வந்து ஷேர் பண்ண போறேன். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான மேக்கப். as usual நம்ம சேனல்ல வந்து நேச்சுரலான ஸ்கின் ஃபினிஷ் அண்ட் மோர் லைக் வேரபிளான ஒரு லுக். அதாவது நீங்க வந்து எங்க நீங்க போட்டுட்டு போனாலும் பரவாயில்லப்பா நல்லா பண்ணியிருக்காங்க, முகம் நல்லா எந்த விதமான டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், பிம்பிள் மார்க்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம நம்ம முகம் வந்து கிளியரா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிற மாதிரி ஒரு மேக்கப் லுக். ஸோ இந்த மேக்கப் லுக் நான் ஊர் திருவிழா போனப்ப நான் வந்து போட்டிருந்தேங்க. எங்க ஊர் திருவிழா வந்து பாத்தீங்கன்னா தலிகையில வந்து மாரியம்மன் நோம்பி வந்து நான் சாரியும் பிளவுஸும் வந்து வேர் பண்ணியிருந்தப்போ சரி நம்ம மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்து எங்கள் ஊருக்கு தான் போயிருந்தேன், நாமக்கல் போயிருந்தேன். நாமக்கல் போனப்போ அங்கே வந்து ஸ்ரீனிவாசான்னு ஒரு கடை இருக்கு. ஸோ அந்த ஸ்ரீனிவாசா கடை இது நிறைய பேர் நாமக்கல்ல இருக்கவங்களாம் ஸ்ரீனிவாசா கடை வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நாமளும் ஒரு தடவை போய் பார்க்கலாமே அப்படின்னு போய் பார்த்தப்போ இந்த சாரியை வந்து பிக் பண்ணியிருந்தேன். அந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா 730 ரூபாங்க. ஆனால் நான் வந்து பிளவுஸ் தைச்சது வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு பிளவுஸ் தைச்சேன். எனக்கே என்னை பார்த்து செம்ம சிரிப்பாயிடுச்சு. அட லூஸ் கேர்ள், இந்த ஒரு 730 ரூபா சாரிக்கு 2000 ரூபா பிளவுஸா அப்படின்னு மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த சாரியும் பிளவுஸையும் வந்து டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் மேக்கப் லுக் எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த சாரி பிளவுஸ் வந்து காமிச்சிடறேன். ஸோ அந்த 2000 ரூபா பிளவுஸை நம்ம பார்த்துடலாம். என்னை வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் ஓவரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு தான் எனக்கே அது ஓவராக தான் இருந்தது. அண்ட் இதுக்கு இது வர்த்து இல்லை அப்படின்னு மாதிரி எனக்கு 100% தெரியும். நீங்களும் வந்து சொல்லுங்க கீழே கமெண்ட்ல வர்த்து இல்லையா அப்படின்ட்டு. ஸோ டடைன் இதுதான் அந்த 2000 ரூபா பிளவுஸு. ஆல்ரெடி இந்த ஒரு கலர் காம்பினேஷன்ல ஆரி ஒர்க் பண்ண பிளவுஸ் இருக்கு. பட் நான் பிக் பண்ண சாரியோட கலர் காம்பினேஷன்ல பிளவுஸ் இதுதாங்க கொடுத்தாங்க. ஆக்சுவலா அந்த சாரியோட கலர் வந்து ரொம்பவே வித்தியாசமான ஒரு கலர் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து கலர் காம்பினேஷனான இந்த பிளவுஸ் இந்த கலர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால இதை வந்து சரி எப்படி இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த சாரி கலர், அதனால இதை நான் பிக் பண்ணிட்டேன். நீங்க இதுக்கோட கலர் காம்பினேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்றீங்க. அப்படி நீங்கள் ஏதாச்சும் கெஸ் பண்ணீங்கன்னா டக்குனு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, நான் வந்து படிக்கிறதுக்கு ஆவலோட இருக்கேன். ஸோ நீங்கள் கரெக்டாக பண்ணீங்களான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுலேருந்து சில உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஐடியா வந்திருக்கும் என்ன கலர் காம்பினேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பின்னாடி நெக் வந்து இந்த மாதிரி ஒரு நெக் பேட்டர்ன் அண்ட் தென் ஃப்ரண்ட்டில் வந்து பிரின்சஸ் கட் மாடலில் பியூட்டிஃபுல்லாக வந்து லைக் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் ஆரி ஒர்க் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி வித் பீடட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. த்ரெட் ஒர்க் நிறைய பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அண்ட் கையில் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனு. அவங்க கிட்ட நான் தெளிவாக சொன்னேன்னா ஆனால் இது ரொம்ப கிராண்டாலாம் வேணாங்க, நீங்கள் எனக்கு 1000 ரூபாய்க்கு வந்து ஆரி ஒர்க் பண்ணுங்க அண்ட் தென் அதுக்கப்புறமேட்டு ஸ்டிச்சிங் சார்ஜஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டிச்சிங் சார்ஜஸோட சேர்த்து எனக்கு 2000 ரூபாய் வந்துச்சு. எனக்கு அதுதான் இது அவ்வளோ, நான் 1000 ரூபாய்க்கு போட சொன்னேன், இது கரெக்டாக இருந்திருக்கோங்க இந்த ஆரி ஒர்க்கு. பட் ப்ளவுஸ் 1000 ரூபாய்க்கா தைச்சாங்க. அது எங்கள் கோயம்புத்தூரே ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக தான் நாங்கள் தைப்பாங்க அப்படின்னு மாதிரி ஆகிப்போச்சு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் அந்த ப்ளவுஸ் வாங்கலை, என்னோட கொழுந்தார் அவங்களோட வைஃப் சரண்யா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் போய் இந்த பிளவுஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க கிட்ட போய் நீங்க பேரம் பேசிட்டு வாங்கன்னு நான் சொல்ல முடியும். சரி அடுத்த தடவை நம்ம போகும்போது அவங்க கிட்ட பேசிக்கலாங்க அப்படின்னு மைண்ட்ல வச்சுட்டே நான் ஊர் பக்கம் வந்து சேர்ந்துட்டேங்க. எனக்கு அங்கே போறதுக்கு டைம் கிடைக்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு கதையாயிடுச்சு. எனக்கே வந்து ஒரு ஃபன்னியான ஒரு இன்சிடென்ட். இது 2000 ரூபாவா அப்படின்னு மாதிரி எனக்கே இப்போ படபடப்பா இருக்கு. சரி அடுத்த தடவை போய் நான் என்னன்னா ஸ்டிச்சிங்லாம் நல்லா தான் இருக்குது, நீங்க விலை மட்டும் இவ்வளோ ஜாஸ்தியாக வச்சுட்டீங்கன்னு வந்து போய் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆனால் போகிறதுக்கு டைம் கிடைக்காதனால நான் போகலைங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த சாரி வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து கட்டுறதுக்கு வேண்டி மறுபடியும் கட்டி உங்களுக்கு அந்த லுக்கை வந்து ரிக்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால வந்து இந்த முந்தி வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதாங்க அந்த சாரி. எப்படி இருக்கு? ஸோ சாரி வந்து சொல் பேச்ச சூப்பராக கேட்குது. சாரி வந்து ஒரு பார்டர்லெஸ் சாரி, பட் இதில் வந்து செல்ஃப் பார்டர் இருக்கனால குட்டி குட்டி புட்டாஸ் அண்ட் டார்க் டீப் ஷேட் ஆஃப் ப்ரௌன் அண்ட் பர்பிள் டுகெதர். ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன். அண்ட் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் புட்டா 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 ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம எப்படி குவிக்காக வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மேக்கப் லுக் வந்து ஊர் பக்கம் ஊர் நோம்பியப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து காமிக்கிறேன். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் பவுச் தான் நான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். அண்ட் இந்த பவுச்சுக்குள்ளார என்னென்ன ஐட்டம்ஸ் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு
உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸை வந்து காம்பேக்டாக வச்சுக்கணும். ஓகேங்களா, நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது. நான் புது புது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணவே கூடாது. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பிகாஸ் ட்ராவல் அப்போ நம்ம வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால உங்களுக்கு நிறைய ரீசன்னால உங்கள் ஸ்கின் வந்து டிஃப்ரெண்ட் மாறிடும். ஓகேங்களா, சம்டைம்ஸ் பிம்பிள்ஸ் வரும், பிரேக் அவுட்ஸ் இருக்கும், அப்புறமேட்டு உங்களுக்கு ஃபேஸில் வந்து பிக்மெண்டேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எப்போவுமே சேஃபர் சைடில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு டென்ஷனே இருக்காது. அப்பாடா நம்ம வந்து எப்படி இருந்தாலும் நம்ம வந்து இதை வச்சு சரி பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து மேக்கப் பண்ணுறீங்க. நம்மளோட சேனல் பார்க்குறவங்க தான் வந்து நீங்கள் எனக்கு உங்களோட மேக்கப் வந்து எனக்கு ஃபோட்டோஸ் எடுத்து டிஎம் பண்ணுறீங்க. அக்கா நான் வந்து பாருங்கள் நீங்கள் உங்களோட வீடியோ பார்த்து தான் நான் இந்த மேக்கப் லுக் பண்ணேன். ரொம்ப நிறைய பேர் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ வெரி நைஸ் டு சீ தட். அண்ட் நிறைய பேருக்கு இப்போ மேக்கப் நாலேஜ் நிறைய இருக்கனால ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி சேஃபாக ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ காமிக்கிறதும் வந்து ட்ராவல் அப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நான் காமிக்க போகிறேன். ஸோ அது என்னென்னு ஒன்று உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணணும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்த பிறகு நம்ம வந்து டக்குன்னு வந்து மாய்ஸ்சரைசர் போடணும். மாய்ஸ்சரைசருக்கு நான் இங்கே எடுத்திருக்கிறது T.A.Cோட கும்குமாதி ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் சாஃப்ரன் அண்ட் 24 கேரட் கோல்டுங்க. இது வந்து அல்ட்ரா லைட் ஃபீல் அண்ட் ஸ்கின் டைப் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வந்து செட் ஆகும். நமக்கு வந்து ஸ்டிக்கியாகவே இருக்காது, நல்லா ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகும். இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் அப்படிங்கும்போது நம்ம ஸ்கின்ல நல்லா வந்து மாய்ஸ்சரைஸும் பண்ண நல்ல ஒரு சட்டில் க்ளோவும் கொடுக்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ ப்ரைமருக்கு இங்கே நான் யூஸ் பண்ணது லாரியலோட பேஸ் மேஜிக் ப்ரைமர். இது வந்து நம்மளுக்கு போர்ஸ் எல்லாம் இருந்தால் ஸ்மூத் அவுட் பண்ணுறதுக்கு, ஸ்கின்ல வந்து சுருக்கங்கள் இருக்குது, போர்ஸ் இருக்குது, ஆக்னே மார்க்ஸ், ஆக்டிவ் ஆக்னே இருக்குனாலுமே இதை வந்து ப்ரைமராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு லேயர் க்ரியேட் பண்ணி விட்டு நம்மளோட ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர்லாம் வந்து ஸ்மூத்தாக்கி காட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து என்ன பண்ணேன்னா ஆரஞ்சு கரெக்டாக கண்டிப்பாக நம்ம மஸ்ட் ஹேவ் அப்படின்னு வந்து சொல்லணும். பிகாஸ் நம்ம வந்து ஊர் பக்கம் போகிறோம் இல்லை வெளியே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் ஹேண்டியாக கேரி பண்ண வேண்டியது ஒரு இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி பிம்பிள் வந்திருக்கும். ஸோ அந்த பிம்பிளை வந்து கேன்சல் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஆரஞ்சு கரெக்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேனிங் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ டேனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த ஆரஞ்சு கரெக்டர் வந்து யூஸ் ஆகும். அண்ட் தென் கையில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பிளெண்ட் பண்ணிடுறேன். Maybellineோட இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இந்த கன்சீலர் வந்து என்னோட ஸ்கின்னை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் என்னோட ஸ்கின் டோன் வந்து அன்ஈவனாக இருக்கும். பிகாஸ் டியூ டு பிக்மெண்டேஷன் அண்ட் பிம்பிள்ஸ்னால கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கனால அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயினாக இந்த அண்டர் ஐஸ் டார்க் சர்க்கிள்ஸில் விட அது லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஃபைன் லைன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைக் நீங்கள் கன்சீலர்ஸ் பலதும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கன்சீலர்ஸ் யூஸ் பண்ண பிறகு அந்த லைன்ஸில் போய் செட்டில் ஆகிடும். ஐயோ என்னடா இதை போய் செட்டில் ஆகி அப்படியே லைனாக கேக்கியாக தெரியும். அதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நீட்டாக தெரியறதுக்கு வேண்டி இந்த ஒரு Maybellineோட இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர் பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ அதையும் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இப்படி நான் யூஸ் பண்ணியிருப்பேன். திஸ் இஸ் மை சொல்ல போனோம்னா என்னோட செகண்ட் பாட்டில். அதையும் வந்து முடிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு போட்டுருவேன். பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எங்கெங்கே வந்து ஸ்பாட்ஸ் இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மூக்குக்கு மேலே ஒரு லைன் பிக்மெண்டேஷன் லைன் இருக்கு பாருங்க. ஸோ அதையும் நான் வந்து இப்படி கவர் பண்ணிக்கிறேன். இந்த விஷயத்தையும் சொல்லி ஆகணும். ஸோ உங்களுக்கு வந்து பயங்கரமாக ஸ்வெட்டிங் ஆகுது இந்த சம்மர், பயங்கர ஸ்வெட்டிங் ஆகுது, அட நம்ம மேக்கப் எல்லாம் கரைஞ்சி ஊற்றிடுது, இந்த வாயை சுற்றி ஸ்வெட்டிங் ஆகுது அப்படின்லாம் ஃபீல் பண்ணுனா டெஃபினட்டாக ப்ரைமர் வந்து நீங்கள் மிஸ் அவுட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ப்ரைமர் வந்து மிஸ் அவுட் பண்ணாதீங்க. ஸோ ப்ரைமர் போட்டிங்கனாலே அந்த ஒரு பிளாக் மாதிரி க்ரியேட் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு அந்த ஃபைன் போர்ஸ்லலாம் இருந்து உங்களுக்கு அந்த ஸ்வெட்டை வந்து வெளியே ஏற்றாது. ஸோ நல்ல ஒரு சிலிக்கன் ப்ரைமர் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மேக்கப் போடுங்க, உங்களுக்கு வந்து ஸ்வெட் வராது. ஸோ நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபவுண்டேஷன். ட்ராவல் அப்போ சூப்பராக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இது மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன். ஸோ ட்ராவல் அப்போலாம் வந்து லைக் நான் வந்து ரொம்ப க்ளோயி டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் வந்து பெருசாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அங்கே கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. மெயினாக இந்த சம்மருக்கு வந்து நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அந்த ஊர் பக்கம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா
கலாய்ச்சி விட்ருவாங்க. என்னென்னு கலாய்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஜிகு ஜிகு ஜிகுன்னு மூஞ்சில் இருக்குது, கரகாட்டமாக ஆட போகிறீங்க அப்படின்னு மாதிரி கலாய்ச்சி விட்ருவாங்க. அதனாலேயே நான் வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருப்பேன். ஸோ மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருந்தேன். நான் யூஸ் பண்ணது வந்து ஃபார்வர் 52ஓட மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரை மேட்டெல்லாம் இருக்காது, கைண்ட் ஆஃப் லைக் ஒரு லுமினஸ் லுக்கும் கொடுக்கும். ஃபவுண்டேஷன் எடுத்துக்கேன். இது கூட வந்து அப்படியே அந்த க்ளோ ஆட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஜஸ்ட் நம்மளோட ஹைலைட் இருக்குல்ல, அதுலேருந்து கொஞ்சமாக வந்து ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து என்னோட ஃபவுண்டேஷனில் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ரெண்டையும் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டேன், கையில் பாருங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா க்ளோ ஃபவுண்டேஷனாக மாற்றிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம ஃபேஸில் எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே டாட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நான் ரொம்ப லைட்டாக தான் யூஸ் பண்ணேன், ரொம்ப ஜாஸ்தியாலாம் யூஸ் பண்ணவே இல்லை. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஊர்க்காரங்கள்லாம் நம்மளை கலாய்ச்சிட்டு கூடாது. ஸோ சீரியஸாக நான் சொன்னோம், தனியாலாம் எந்த ப்ராடக்ட்டும் எடுக்கலாம், சும்மா கையை வச்சு தான் நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். சூப்பராக வந்து பிளெண்ட் ஆகும் அண்ட் ஸ்டேயும் ரொம்ப நேரம் இருக்கும். அண்ட் கையை வச்சு பிளெண்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்லாம் இதுலேயே வந்து வாஷ் ஆஃப் ஆகிடும். LA கேர்ளோட ப்ரோ ஃபேஸ் ஹை டெஃபினிஷன் பவுடர் தான் எடுத்துருக்கேன். ஸோ அதை என் ஃபேஸில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணியாச்சேன். இந்த குட்டி தொப்பி வச்ச பாட்டில் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த டாட்டன் கீ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். ஓவர் டைம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம லிப்ஸ் வந்து ரொம்பவே பிங்காகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். பியூட்டியோ ஜஸ்ட் 99 ரூபாய்க்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஐப்ரோ பென்சில், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து லைக் ஒரு மைக்ரோ பிளேடிங் பண்ண ஒரு எஃபெக்ட் கொடுக்குற ஒரு ஐப்ரோ பென்சில். டெஃபினட்டாக நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஏமாற மாட்டீங்க. ஸோ இதில் வேரியஸ் 3 ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்து அழகாக வந்து பிக் பண்ணிக்கலாம். ஃபேஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, பெருசாக இருக்குது, கட் டவுன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக கோ ஃபார் ப்ரான்சர். நான் இங்கே பெனிஃபிட்டோட ப்ரான்சர் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் தென் நான் நிறைய ப்ரஷஸ்லாம் கேரி பண்ணல, ஒரே ஒரு ப்ரஷ் தான், இதுவும் ஃப்ரம் அமேசான், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ப்ரஷ்ஷை ஜஸ்ட் பிஞ்ச் பண்ணி, இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஷேப் பாருங்கள், பவுடர் ப்ரஷ்ஷை நான் ஜஸ்ட் இப்படி பிஞ்ச் பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் மாறிடும். அண்ட் தென் நீங்கள் வந்து இப்படி அவங்களோட கான்டோர் ஏரியாவில் இந்த ப்ரான்சர் வச்சு இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமே தெரியாதுங்க. டெஃபினெட்லி ஐ டெல் யூ, யாருமே இதை கண்டுபிடிக்க மாட்டாங்க. என்னடா இது இங்கே ஒரு கலர் அங்கே ஒரு கலர், நேச்சுரலாக வந்து உங்களோட ஸ்கின் டோன் மாதிரியே இருக்கும். அதாவது நீங்கள் ஃபவுண்டேஷன் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னாலே மேக்ஸிமம் உங்களோட ஸ்கின் பிளெண்ட் ஆகிடும். ஸோ ஃபவுண்டேஷன் சூஸிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப லைட்டாக, ஐயோ நம்ம போட்டதே தெரியக்கூடாதுன்னா அந்தளவுக்கு தான் ரொம்ப லைட்டாக வந்து போட்டேன். இது வந்து கலர் பாருது. அண்ட் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு வார்ம் ஆட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து அவங்களுக்கு எவிடெண்ட்டாக தெரியாது, பட் ஃபோட்டோஸில் நமக்கு வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இந்த கலர் தான் நான் வந்து கண்ணுக்கும் வந்து போட்டேன். ஸோ இதை வந்து அப்படியே கண்ணுக்கு மேலேயும் வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன். ஓகேங்களா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எப்படி இருக்குது, அண்ட் இப்போ இருக்கிற ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எப்படி இருக்குது, மாற்றிருக்கீங்களா, ஒரு சில விஷயங்கள் மாற்றிருக்கீங்களான்னு வந்து சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாற்றிருக்கேன். அண்ட் இனி வேறு வீடியோஸில் அப்படியே ஜாலியாக சிட் பண்ணுற மாதிரி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எஸ், அப்படியே வந்து பேசிகிட்டே வந்து ஐஸ்க்கெல்லாம் வந்து போட்டுட்டேன். அண்ட் இந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஸோ நான் யூஸ் பண்ணது இந்த ஒரு ரெனேயோட மிட்நைட் கோல்ட் பென்சில். இந்த பென்சில் வந்து பற்றி சொல்லியே ஆகணும். வாவ் அப்படின்னு மாதிரி ஆட்ஸ் மாதிரி ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதை பார்த்து நான் இதை வாங்கினேன்னா, அண்ட் இதை வந்து என்னால் ஷார்ப்பனே பண்ண முடியல, உடஞ்சி 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 போய்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஷார்ப் பண்ணுறது எல்லாமே உடஞ்சி வீடு ஃபுல்லாக அதோட அந்த ஷார்பன் பண்ணுறோம் இல்லையா, அதோட துகள் விழுந்தது. ஸோ இதை ஷார்பன் பண்ணி இவ்வளோ சின்னது ஆயிடுச்சுங்க. யூஸ் பண்ணி இவ்வளோ சின்னதாகல. பட் திஸ் இஸ் ஆல்சோ குட் கோல்ட் பென்சில். நான் என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் டைட் லைன் பண்ணுவேன், இந்த எட்ஜஸில் மட்டும் டைட் லைன் பண்ணி விட்டுருவேன். அப்போ இது வந்து என்னோட கண்ணை வந்து நல்லா பாப் அவுட் பண்ணி காமிக்கும். மஸ்காராக்கு இங்கே வந்து எசன்ஸோட லேஷ் பிரின்சஸ் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணேன். நல்லா வந்து வால்யூம் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து லேஷஸ் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் மஸ்காரா வந்து போட்டாலே போதும். நான் லைனர்லாம் போடவே கிடையாது. இந்த தடவை எனக்கு லைனர் போடுற மைண்ட் செட்டே இல்லை. ஏன்னா அங்கே வந்து பயங்கரமாக வெயிட் ஊற்றிட்டு இருந்தது. நம்ம வீட்டில் கம்ஃபர்டபுளாக ரெடி ஆகுறது வேற, இன்னொருத்தவங்களோட அதாவது ஊரில் போய் அவங்களுக்கெல்லாம் முன்னாடி வந்து கம்ஃபர்டபுளாக ரெடி ஆகுறது வேற. பிகாஸ் எல்லாருமே வந்து அட் அ டைம் வந்து ரெடி ஆகணும். ஸோ நாம் வந்து அப்படியே நகர்ந்து போயிடணும் இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வழி விட்டு நகர்ந்து போயிடணும். அதனால நான் வந்து லைனர்லாம் உட்காந்து போடணுமா அப்படின்னு மாதிரி அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. அண்ட் மெயின் வந்து தன்மை குட்டியை ரெடி பண்ணும், லக்ஷிதா குட்டியை ரெடி பண்ணும் அப்படின்னு இருக்கனால நான் வந்து அப்படியே நாங்களாம் வந்து
வேகமாக ரெடி ஆகிட்டோம். லிப்ஸ்டிக் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு லிப்ஸ்டிக். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் Maybelline. இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் நியூட் ஷேட். ஸோ இதோட ஷேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணாலும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்ல ஒரு லிப்ஸ்டிக், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆஃப் லேட்டாக இந்த சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் லைனர் வச்சு பொட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. அண்ட் மோர் ஓவர் நான் என்னோட காலேஜ் ஸ்கூல் அப்போ எல்லாமே வந்து ஐலைனர் வச்சு தான் வந்து பொட்டு வச்சேன். எஸ்ஸில் வந்து ஆல்ஃபபெட்டாக போட்டு பியூட்டிஃபுல்லாக வந்து லைக் லைனர் அந்த ஆர்ட் ஒர்க்கெல்லாம் நான் நிறைய பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போவும் தன்மைக்கெல்லாம் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டு அவள் வந்து எனக்கு ஒரு டாட் மட்டும் போதுமா அப்படின்னு வந்து சொல்லுவாள். பட் லக்ஷிதா பாப்பாக்கெல்லாம் வந்து ட்ராயிங்லாம் பண்ணி விட்டுட்டு இருந்தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. ஸோ ஷி வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். அவ்வளோதாங்க என்னோட மேக்கப்பில் போவேன். அண்ட் யூஸ்வலான ஒரு ஹேர் ஸ்டைல் தான், ரொம்ப 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 காம்ப்ளிகேட் பண்ணல. நான் சொன்னேன் இந்த ஆல்ரெடி நான் பிஃபோர் சொன்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் அந்த கண்ணாடிக்கு வேண்டி நின்றுட்டு இருக்கும் போது நாம் போய் அப்படியே பொறுமையாலாம் பண்ணுறதுக்கு எனக்கு அது தோணலை. நாம் தான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், நம்ம போய் நம்ம உட்காந்து அங்கே பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. ஸோ நாம் தான் எல்லாரையும் கூட்டி வா பாப்பா நான் பண்ணுறேன் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு நம்ம பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு அப்படியே டைம் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து ரொம்பவே மினிமலாக தான் வச்சுட்டு இத்தனை தான் பண்ணேன். அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் சாரி கட்டிட்டு உங்களுக்கு வந்து நான் என் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபோட்டோஸ் உங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன்.